ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தலைமை பண்புக்கும் ஆளுமை திறனுக்கும் பெயர் போன, நேர்மைக்கும் பெயர் போன சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய ராசிநாதன், சிம்ம ராசி அதிபதி சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அங்கே குரு மட்டும் இல்லை, புதனும் சேர்ந்துருக்கார். உங்கள் ராசியுடைய தன, குடும்ப, வாக்குஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்து அதிபதியாக வரக்கூடிய புத்திகாரகன்னு சொல்லக்கூடிய வணிகத்திறனுக்கு பெயர் போன புதனும் உங்களோட சேர்ந்து தான் இருக்கார். புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குருவோடு சேர்ந்து பலம் பெற்று இருக்குது அந்த புதாதித்ய யோகம். புதாதித்ய யோகம் அப்படின்றது நல்ல கல்வி, நல்ல நண்பர்கள், சமூக அந்தஸ்து, செல்வாக்கு உயர்வு, அரசியல் தொடர்பு, அரசியல் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய, மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையில் தான் இந்த மாதம் இருந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் இது இருந்துகிட்ருக்கு. இந்த மாதம் துவங்கக்கூடிய முதல் நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா, செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4, 9 ஒரு திரிகோணம் மற்றும் ஒரு கேந்திர ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் வந்து உபஜய ராசியான 11ஆம் இடத்துல போய் அமர போகிறாரு. அந்த உபஜய ராசியில் இயற்கை அசுபரான செவ்வாய் 11ஆம் இடத்துல அமரும்போது அதுவும் நமக்கு வெற்றிகளை மட்டுமே கொடுக்கும் அப்படின்றத சொல்லலாம். தாயார் வழி, தந்தை வழி உறவுகள் மூலிமா, சகோதர வழி உறவுகள் மூலிமா நமக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சொத்து பங்கு பிரிக்கிறது, இந்த விஷயங்கள், சொத்து பிரச்சனைகள் இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நிலம் தகராறு இழுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நல்ல விதமான தீர்வுக்கு வரும் அப்படின்றதையும் சொல்ல முடியும். இந்த குறிப்பிட்ட விஷயங்களில், அதாவது இந்த நிலம் சார்ந்த, சொத்து சார்ந்த விஷயங்களில் ஒரு இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, அது சம்மந்தமாக இந்த மாதம் இடைப்பட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் வந்து உட்காந்து பேச வேண்டியிருக்கு, அது சம்மந்தமான நபர்களோட பேச வேண்டியிருக்குன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. கொஞ்சம் நீங்கள் நிதானமாக அமைதியாக இருந்துட்டிங்கனாலே உங்களுக்கு வெற்றி கிடச்சிரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாய தர்மத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சரியாக கிடைக்க வேண்டிய பங்குகள் உங்களுக்கு கிடச்சிரும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். அது மட்டும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இது நீங்கள் சிம்ம ராசின்றதுனால நீங்கள் கோவப்பட்டுருவீங்க, ரியாக்ட் பண்ணிடுவீங்க அப்படின்றது ஆட்டிடியூடாக காமிச்சிருவீங்கன்றதுக்காக கிடையாது. இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலே வந்து அமர போகிறாரு. அதாவது சூரியன் கடக ராசியிலேருந்து உங்கள் சிம்ம ராசியில் வந்து அமர போகிறாரு. ஏற்கனவே உங்கள் ராசியில் கேது இருந்துகிட்ருக்காரு, ஞானக்காரன் கேது இருந்துகிட்ருக்காரு. ஸோ கூடுதலாக புதனும் சேர போகிறார். ஆகஸ்ட் 18ஆம் தேதி புதன் வந்து உள்ளே வந்து சேர்ந்துடுவார். சூரியன், புதன், கேது 3 பேர் சேரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல ஒரு தெளிவும் சரியான பார்வையும் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். அப்போ நீங்கள் நியாயத்தை தான் பேசுவீங்க, இருந்தாலும் பிரச்சனையாக வரும். உண்மையை சொன்னாலும் பிரச்சனைன்ற மாதிரியான நேரத்தில் நீங்கள் வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்கு மேலே உங்களோட நேரம் அப்படி மாறுது. அதனால் உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமும் நிதானமும் இருக்கணும். நீங்கள் நேர்மையாக உண்மையான விஷயத்தை தான் பேசுகிறீங்க, தப்பு கிடையாது, அதுதான் சரி. ஆனாலும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். உங்கள் ராசியில் கேது இருக்கார் இல்லையா, கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் ராகு இருப்பார். அந்த ராகுவோட ராகுவும் சூரியனும் சமசத்துவ பார்வையில் பார்த்துக்க போகிறாங்க. ஸோ ராகு அவர் எதிர்நிலையில் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு கும்பராசியில். உங்கள் ராசிநாதன் மக நட்சத்திரத்துலேயும், புதனும் மக நட்சத்திரம், கேதுவும் மக நட்சத்திரம், 3மே வந்து அதாவது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரக தொடர்புக்குள்ளே வர்றாங்க. ஸோ இந்த நிலையில் இப்போ ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து கும்பராசியில் ராகு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே அவர் அவிட்ட நட்சத்திரம் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. அந்த அவிட்ட நட்சத்திர அதிபதி செவ்வாய் வந்து திருவாதிரை ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக நியாயத்தை தான் பேசுகிறேன், நியாயத்தை தான் ஸ்ட்ராங்காக உறுதியாக தான் பேசுவேன், அப்படி தான் நீங்கள் எப்போயுமே இருப்பீங்க. இந்த நேரம் அது இன்னும் வலுப்படுத்தும். எப்படின்னா, எந்த அளவுக்குன்னா, ஒருவேளை இன்கேஸ் உங்கள் சைடு வந்து தப்பு இருந்தால் கூட அதை நீங்கள் நியாயம்னு அடித்து உறுதியாக பேசக்கூடிய ஒரு நிலை. அதாவது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நீங்கள் நிற்கக்கூடிய நிலையில் இருக்கீங்க. ஸோ அதனால் அந்த விஷயங்களை கொஞ்சம்
அந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே போகாத தவிர்த்துக்கிறது நல்லது. போனால் பிரச்சனை வரும், உண்மையை பேச வேண்டி வரும், நம்ம பேசும்போது கடுமையாக பேசிடுவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய சூழல்கள் இருக்குங்களா, அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இந்த மாதத்தில். தவிர்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாமே கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நல்ல விதமாக கிடைச்சிரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது போக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதுக்கப்புறமா உங்களுக்கு குரு வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு சுப விரயங்களை தான் கொடுக்க போகிறாரு. குருவுடைய பார்வை நல்ல பலன்கள் தான் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது அதோட முக்கியமாக சனி வந்து அட்டம ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அஷ்டம ஸ்தானத்து சனி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தொல்லைகளை குரு மட்டுப்படுத்திகிட்டு இருக்காரு. அது சனியால் அட்டம சனியால் பாதிப்பு இல்லைன்றத குருவுடைய பார்வை அவருக்கு கிடச்சிருக்காங்க. குருவோட வீட்டில் தான் சனி இருக்கிறதுனாலையும் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குருவாக நம்ம சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு முக்கியமான கிரகம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆசை, விருப்பம், தைரியம், வீரியம் ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் வந்து கன்னி ராசியில் நீசபங்க ராஜயோக நிலைக்கு வரப்போகிறார். ஸோ நீசம் தானே கன்னி ராசியில் வந்தால் எப்படி நீச பங்கம்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 2ஆம் தேதியே வந்துடுறாரு. மாதம் தூங்கி 2வது நாள்லேயே வந்து அவர் வந்து கன்னி ராசிக்குள்ளே வந்துடுறாரு. கன்னி ராசிக்கு சுக்கிரன் வந்துட்டால் நீசம். ஆனால் ஏன் நான் நீச பங்கம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் நிற்கிறதுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து உச்சம் பெற்ற குருவோடையும் உங்களுடைய ராசி சூரியனோடையும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் நீசபங்கம். 18ஆம் தேதிக்கு மேலே உச்சம் பெற்ற கிரகமான குருக்கிட்ட இருந்து விடுதலை பெற்று புதன் வந்து ஆட்சி பெற்ற சூரியன் உங்களுடைய ராசிநாதனோட சிம்ம ராசியில் அமர போகிறார். அப்போ சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் பலமாகவே தொடர்றதுனால இந்த சுக்கிரனுக்கும் பலம் கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து சுக்கிரன் உங்களுக்கு நீசபங்க ராஜயோகத்தின் மூலயமா என்னென்ன பலன்களை கொடுப்பார், தடைப்பட்ட சுபகாரியங்கள், திருமணம், வீடு, மனை, வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே நல்லபடியாக கையில் வந்து சேரும். சுக்கிரன் வந்து சுகபோகக்காரன், மகாலட்சுமியோட அம்சம். ஸோ அதனால் மகாலட்சுமி வழிபாடை கண்டிப்பான முறையில் சிம்மராசிக்காரர்கள் செய்யணும். பெருமாள் வழிபாடு, நாராயணர் வழிபாடு, பெருமாள்கள் போங்க, ஐயாவை கும்பிடுங்க, அப்படியே தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு நல்லபடியாக மனசு உருகி வேண்டிட்டு உங்கள் வேண்டுதெல்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் மனபாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு, தாயே எங்களை நல்லபடியாக வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம ராசிக்கானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில் பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க நல்லது வருன்றீங்க, ராஜாவாயிருன்றீங்க, ஜாக்பாட் அடிக்குன்றீங்க, புதையல் யோகம்ன்றீங்க, எதுவும் அந்த மாதிரி தெரியல சார், வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது சொல்லுவீங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நானுமே பல இடங்களில் பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்கே பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில் இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, இது வந்து ராசி அப்படியே ராசியை தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரன் வந்து சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில் அப்படின்னா, மனோகாரகன், உடல்காரகன் மற்றும் தாய்க்காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கு பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரகன். சந்திரன் வச்சு தான் ராசியை நம்ம முடிவு பண்ணுறோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு ராசி சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ அங்கே என்ன நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டால் இந்த பலன்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை எதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். அதுதான் உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா, மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது, மனசு. மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க முதல். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா,
ஒரு சைக்காலஜி இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன், இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம் அதுதான். ஸோ அதனால் வந்து மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரகமைப்புகளை பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோடய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங்கே நடக்குது. மிகப்பெரிய மாற்றமே உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மன போராட்டத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகுது. அதுவும் இந்த ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் வேறு லெவலில் உங்கள் ஸ்டைல் இருக்கும். 15லேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் சூப்பராக நடக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷமாக இந்த கேது பகவான் உள்ளே உட்கார்ந்துருந்து நீங்கள் எவ்வளவோ டிப்ரெஷனை சந்திச்சிங்க, எவ்வளவோ போராட்டத்தை சந்திக்கிங்க. அதுவும் நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்த பூர நட்சத்திரக்காரர்கள் ஒரு 10 மாத காலமாக எந்த அளவுக்கு நீங்கள் என்ன சொன்னால் மனசளவில் போராட்டத்தை சந்திச்சிங்க, ஒரு தடுமாற்றத்தை சந்திச்சிங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அழுத்தம் இருந்தது. ஸோ இந்த காலகட்டங்களில் அந்த அழுத்தத்தோடு கொஞ்சம் அடியே படிப்படியாக நகர்ந்து வரீங்க. இப்போ மக நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதமாக ஒரு தலைவலி அப்படிங்கிற தலையில் ஃபுல்லாக பெயின் இருக்குது. என்ன காரணம் கேட்டால் தெரில, ஏன் புரியலை, இதற்கான விட தெரியல, அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கோச்சார கிரகங்கள் குரு பகவானுடைய செயல்பாடு, சனி பகவானுடைய செயல்பாடை வச்சு சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடுகள் நடைபெற போகுது. உங்களுடைய மனதளவில் போராட்டம் மட்டும் வெளியேறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்கள் நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டுட்டீங்க இல்லையா. இந்த காலகட்டம் உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது. உங்களுக்கான பொருளாதாரம் உங்களை தேடி வரும். உங்களுக்கான வாழ்க்கை துணை உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட அன்பு காட்டுவதற்கான வாய்ப்பு வரும். இவ்வளவு நாட்களாக, அதாவது பொதுவாகவே நீங்கள் வந்து வெளியே ராஜாவாக ராணியாக வாழ்ந்துட்டீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல, உங்களை மட்டும் போட்டு படுத்து எடுப்பாங்க. அப்போ வீட்டுக்கு போகாமே இருக்க வேண்டிய சூழ்நிலை, சிலவே வீட்டுக்கு போகணுன்னு ஆசை இருந்தாலும் போக முடியலைங்கிற வருத்தம் பொதுவாகவே உண்டு. அப்போ உங்களை யார் அதிகமாக டிப்ரெஷனை ஏற்படுத்துகிறாங்களோ, உங்கள் வீட்டில் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் யார் ரொம்ப பேசுகிறாங்களோ அவங்களுடைய செயல்பாடை மாற்ற போகிறாங்க.
உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கான சிறப்பான செயல்பாடுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புலாம் சூப்பராக இருக்குது. இந்த காலகட்டங்கள் நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க தொழிலில் அமோக வெற்றி பெற போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஜாக்பாட் காலம்னு சொல்லலாம். உங்கள் தொழிலில் ஒரு அமோகமான வெற்றி, மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய புதிய தொழில்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக ஏற்படுது. புதுசாக தொழில் தொடங்கலாமா, நான் இப்போ வரையும் வேலை தான் பார்த்துக்கிறேங்க, தொழில் தொடங்கலாமான்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க கட்டாயமாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் என்ன பண்ணலாம், நீங்கள் தைரியமாக தொழில் செய்வதற்கான வாய்ப்பை, உங்களுக்கான ஒரு வாய்ப்பை என்ன பண்ணலாம், ஏற்படுத்திக்கலாம். சரி, இவ்வளோ நன்மைகள் நடக்குது, எங்களுடைய பெரிய டிப்ரெஷனுக்கு ஒரு விடை கிடைக்குமா, இணை புரியாத ஒரு மன அழுத்தத்தில் இருக்குமே, இந்த மன அழுத்தத்துக்கு ஒரு விடை கிடைக்குமா, இளைய சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமை அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் உங்களை விட வயது குறைந்த உறவுகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்கள் மூலமாக மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஓகேவா? சரி, நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்குன்னா, நம்மளுடைய சிம்ம ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருடைய பேச்சு முழுமையாக நம்பி படிக்காமல் இருந்துடக்கூடாது. ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற சிம்மராசி பெண்கள் இருப்பாங்க, சிம்மராசி மாணவ செல்வங்கள் இருப்பீங்க. நீங்கள் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறது தான் ஃபுல் இன்வால்மெண்ட்டாக போகும்போது தான் உங்களை படிக்க விடாமல் கெடுக்கணும்னு ஒரு கூட்டமே வரும். அப்போ அவங்களுடைய வார்த்தைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் செவி சாய்க்கக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எக்காந்த கொண்டு பூர்வீக சொத்து இப்போ விற்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா என்ன பண்ணணும், தயவு செய்து கும்பிடு போடணும். ஏன்னா இன்றைக்கி விற்கிற சொத்து இன்னும் ஒரு மாதம் கழிச்சோ இல்லை 5 வருஷம் கழிச்சோ 2 மடங்காக போகக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனால் பூர்வீக சொத்து விற்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சுய ஜாதகத்தில் வலிமை இருந்தால் அதற்கான வாய்ப்பு இருந்தால் என்ன பண்ணணும், விற்கலாம். ஆனால் கோச்சார கிரக ரீதியாக சொல்லும்போது வாய்ப்பு குறைவாக உள்ளது என்பது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மன அழுத்தம் இருக்குதுன்னு சொன்னோம். அதே போல் பூர்வ நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய போராட்டம் இருந்துச்சுன்னு சொன்னோம். ஸோ இப்படி இருக்கும்பொழுது நம்ம சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரக்காரர்கள், பூர்வ நட்சத்திரக்காரர்கள் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்கள், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். உறுதியாக உங்களுக்கான நட்சத்திர ரீதியான வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக தெளிவாக குறிப்பிடுறேன். ஸோ அதை கும்பிட்டு பாருங்கள், உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க,
ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்படிலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. சிம்ம ராசி என்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்ன ஒரு சேஞ்சஸ் அடைய போறீங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு வருடம் கழிச்சு ஒரு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. மன ரீதியான பிரச்சனைகள் தான் அதிகப்படியாக, எந்த விதமான ஒரு தெளிவான முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படியே ஒரு முடிவு எடுத்தாலும் அதுல ஒரு தவறான விஷயங்கள் நடந்திருக்கும். சில பேருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கும். நல்ல ஒரு வரன் அப்படின்னு சொல்லி திருமணம் செஞ்சு அந்த திருமணத்துல நிறைய தோல்விகளை அடைஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரியாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு எதிர்பாராத சில பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளிவர முடியாம இரவு முழுவதும் ஒரு தூக்கம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி நகர போகுது, அதனுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இவர்களுடைய கெடுதலான திசாபுத்தியும் இரண்டாவது பக்கம் சேர்ந்துடும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களினுடைய தாக்கங்கள், ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது கேது இருக்கிறார், 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனி அப்படின்னு பயமுறுத்துறாங்க ஜோதிடர்கள். இப்படி 4 பக்கமும் கோச்சார கிரகங்களின் தாக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய திசாபுத்திகள் அப்படின்றது ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சூரிய திசை, சந்திர திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு திசாபுத்திகளாக இருக்கும். ஏன்னா சூரிய திசையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 வருட தசாபுத்தி தான். அந்த 6 வருடத்துல அப்படி ஒரு நிமிஷமா உங்களுக்கு அந்த 6 வருடம் போயிருக்கும். அந்த 6 வருடத்துல சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள், பெற்றோர்கள் ரீதியான பிரச்சனைகள், பெற்றோர்களே இவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு தருணம், இது எல்லாத்தையுமே கடந்து வந்திருப்பீங்க. இதெல்லாம் சொல்லணும்னா இந்த பதிவுல டைம் பத்தாது. இந்த மாதிரியாக இந்த சிம்ம ராசி என்பர்கள் எதிர்பாராத சில விஷயங்களை அனுபவித்து வந்துட்டு இருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் உங்களுடைய ராசியின் மீதே கடக்க போறார். அதனால இந்த இடத்துல சில உயர் பதவிகள், யாருக்கெல்லாம் டிரான்ஸ்பர் கிடைக்கல, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களை காய வச்சு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதாவது இந்த டிரான்ஸ்பரும் வேண்டாம், ப்ரமோஷனும் வேண்டாம் அப்படின்ற நேரத்துல அந்த ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த மாதிரியாக அதை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு நேரத்துல சில அங்கீகாரம் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய போகுது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய, லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் உங்களுடைய விரயஸ்தானத்திலையும் உங்களுடைய ராசியிலையும் இந்த மாதத்துல பயணிக்க போறார். இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை விட்டு வெளிநாடு செல்வதற்கு உண்டான ஒரு நேரம். மெயினா உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டு வாய்ப்பிற்காக, வெளிநாட்டு கல்விக்காக, வெளிநாட்டு வேலைக்காக வெளியூர் செல்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளை அப்படியே அரவணைப்போடையே வச்சிருப்பாங்க.
அந்த குழந்தை இல்லைன்னா இவங்க இல்ல, இவங்க இல்லைன்னா அந்த குழந்தை இல்ல அப்படின்ற மாதிரியாக ரொம்ப அரவணைப்போடயே வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த மிலிட்ரி டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு டிசிப்ளினோட அந்த குழந்தைகளை வளர்த்த நபர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிம்ம ராசி என்பர்கள் தான். அதனால அந்த பிரிவு அப்படின்றது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமாக தான் இந்த மாதத்துல இருக்கும். உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது குடும்பஸ்தானத்துல தனஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது வரவேண்டிய வருமானங்கள் தடைபட்டு நிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த தொழில்ல ஒருத்தரை நம்பி நீங்க பொருட்கள் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. அந்த நம்பிக்கையின் ஒரு பாதகமாக தான் பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் வராம இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10,000 20,000 இருந்தாலும் பரவாயில்ல, 5 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரியாக அந்த லட்சங்கள்ல உங்களுடைய பணம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் ஆச்சு, உடனே பொருள் போன உடனே எங்களுக்கு வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் எனக்கு கைக்கு வரல அப்படின்ற சொல்ற மாதிரியாக அந்த வரவேண்டிய வருமானங்கள்ல தடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சிம்ம ராசி என்பர்களினுடைய 8ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ர பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பாக்குறதுனால, இந்த இடத்துல சுக்கிரனும் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த குடும்ப உறவுகள் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதுல முக்கியமா கவனமா இருக்க வேண்டிய நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் மற்றவர்களோடு பழகிறது, ஒரு காதலே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு உறவுகளை நீங்க வச்சுக்க கூடாது. அந்த உறவுகள்னால பிரச்சனைகள் அதிகரிக்குமே தவிர குறையாது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இதனால இந்த இடத்துல சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திர அன்பர்கள். இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியான நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கு. ஏதோ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வியாதி வந்தது, அந்த வியாதியினுடைய தீவிரம் அதிகரிச்சு இப்ப அதை சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக அந்த நோயினுடைய தொந்தரவுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இதற்கு மாற்று மருத்துவம் அப்படின்றது கண்டிப்பாக எடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துலதான் இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பூரம் நட்சத்திர அன்பர்கள். இந்த இடத்துல பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களினுடைய கடன் கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அலுவலகத்துல தெரிந்த நபர்கள் இல்ல தொழில் செய்யக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. அதுபோக இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய திருமண உறவுகள், அதாவது கணவன் மனைவி விஷயங்கள்ல ரொம்ப யதார்ச்சியான, அதாவது ஒரு சாதாரணமான வார்த்தைகள் கடுமையான வழிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு சாதாரணமா தான் பேசினேன், யதார்த்தமான ஒரு பேச்சு பாத்தீங்கன்னா அதை பிரிவுகள் வரைக்கும் கொண்டு வருவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதனால அந்த வாக்கு ஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள். அடுத்து உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இவர்களுக்கு ஒரு வேலை இடமாற்றம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல உயர் பதவிகள் காத்துட்டு இருக்குது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஏன்டா இந்த உயர் பதவிகள் வருது அப்படின்ற மாதிரியாக அந்த வெறுத்து போன டயத்துல அந்த பதவிகளும் வருமானங்களும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, நான் முதல்லயே சொன்ன மாதிரி சூரிய திசை, சந்திர திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள் உங்களுக்கு கடுமையான ஒரு வளர்ச்சிகள் இருந்து தடைகளை கொடுத்திருக்கும். அதெல்லாம் எதனால நடந்திருக்கு, இனிமேல் லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.